மான்ட்ரியல் ட்ரிப்புக்கு போகும்போது நாங்கள் வந்து ஒரு 5 சீட்டர் கார் புக் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி சேர்ந்து 7 சீட்டர் கார் புக் பண்ணியிருந்தாங்க. லக்கிலி எங்களுக்கு வந்து பென்ஸ் கார் கிடச்சிச்சு. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, நாங்கள் போகிற வழியிலே ஃப்ரெண்ட்ஸோட காரில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்க வந்து அங்கே இருக்க என்டர்பிரைசஸ் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க கார் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது அப்போதைக்கு அது சரி பண்ண முடியலை. வேறு 7 சீட்டர் காரும் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இந்த பிக்கப் ட்ரக் எடுத்துகிட்டு போயிட்டு மான்ட்ரியல் ஏர்போர்ட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து 7 சீட்டர் கார் வந்து திருப்பி புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அங்கேயே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா குழந்தைங்களாம் வச்சுட்டு இந்த ட்ரக்கில் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, லக்கேஜ் வேறு நிறையா இருக்குது அப்படின்ட்டு எங்களோட லக்கேஜ் கொஞ்சம் அந்த காரில் மாற்றிட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து எங்கள் காரில் கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படியே ஷேர் பண்ணி நாங்கள் போயிட்டோம். அதனால் ஃபஸ்ட் டே வந்து எங்களுக்கு ட்ராவல் 2-3 ஹவர்ஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த பிக் ஆப்பிள் அப்படின்ற இடத்துல தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். பட் அப்போ அங்கே எடுக்க முடியல. இதில் நடந்த இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, கார் ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்ததால் அவங்க வந்து $250 காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்க.